அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விவேகானந்தர் தன்னுடைய நண்பர் ஒருவர் வீட்டிற்கு போயிருக்காரு. அந்த சூழ்நிலைகளில் வீட்டை சுற்றி பார்த்து வருவதற்காக நண்பரினுடைய மனைவி, விவேகானந்தர் 3 நபர்களும் தோட்டங்களை எல்லாம் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிற போது, கட்டி வைக்கப்பட்ட மாடு ஒன்று அறுத்து கொண்டு இவர்களை நோக்கி ஓடி வருகிறது. மனைவி அதிர்ச்சியில் மயங்கி விழுந்து விடுகிறாள். கணவர் ஆளை விட்டால் போதுங்கிற மாதிரி ஓடிடுறாரு. விவேகானந்தர் அந்த இடத்துலையே அசையாமல் நின்றுருக்காரு. சூழ்நிலைகள் மாறுது. மறுநாள் பொழுதில் விவேகானந்தர் இடத்துல நண்பர் கேட்கிறார், மாடு நம்மளை நோக்கி ஓடி வரப்போ நான் பயந்துக்கிட்டு ஓடிட்டேன், என்னுடைய மனைவி மயக்கம் போட்டே விழுந்துட்டா, நீங்கள் அசையாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறப்ப விவேகானந்தர் சொன்னார், மிருகத்தினுடைய இயல்பு பாய்ந்து ஓடுபவர்களைத்தான் அது துரத்தும். யார் விரண்டு ஓடுறாங்களோ அவங்களத்தான் அது துரத்துமே தவிர நின்றுக்கவங்கள விலங்கு துரத்தாது, மிருகங்கள் துரத்தாதுன்னு சொல்கிறார். இதே போல்தான் நம்மை நோக்கி வருகிற பிரச்சனைகளும், யார் பிரச்சனைகளை கண்டு விரண்டு ஓடுகிறோமோ, அஞ்சுகிறோமோ, அச்சப்படுகிறோமோ அவர்களைத்தான் பிரச்சனைகள் துரத்துமே தவிர துணிந்து எதிர்த்து நிற்பவர்களை பிரச்சனைகளால் ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாவற்றையும் எதிர்த்து போராடி வெல்லுகிற வாய்ப்பை இறைவன் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.